ஸோ ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு கேம் விளாட போகிறோம். ஸோ ரோப்ளாக்ஸில் வந்துட்டு ஒரு கேம் இருக்குது. ஸோ அந்த கேம் பேர் வந்துட்டு கிராக்கி. இது வந்துட்டு நான் கொஞ்ச நாளாகவே விளாண்டுட்ருந்தேன். ஆனால் வந்துட்டு இப்போ நான் கொஞ்ச நாள் வந்துட்டு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ திரும்பி திறக்கிறேன். ஸோ இந்த கேம் வந்துட்டு ஆக்சுவலாக ரொம்ப ஃபன்னாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். நான் லாஸ்ட்டாக விட்டுட்டு போனது இந்த மாதிரி விட்டுட்டு போனேன் லாஸ்ட்டாக. ஓகே கைஸ், ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஏதோ ஒரு கஸ்டமர் வந்துட்டாங்க. ஸோ அவங்கள பார்ப்போம். பேக்கு இதுக்கு வந்துட்டு பேக் இது பண்ணோம். ஓகே, இந்த மாதிரி இது பண்ணிட்டு நம்ம இதுக்கிட்ட வந்துட்டு கணக்காக அது கொண்டு போகணும். பச்சையில் வர்றப்ப நீங்கள் அழுத்தணும். அப்படி வேறு சோப்பின் மேலே அழுத்துனீங்கன்னா வந்துட்டு மேபி அந்த கஸ்டமருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இதாயிரும். எப்படி அது சொல்ல தெரியல. அதனால் வந்துட்டு உங்கள் மணியும் குறைவாக கிடைக்கலாம். அந்த மாதிரி சரி, இது வந்துட்டு ஒரு இதுக்கும் ஸ்பீடு ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த கடைசியில் வந்துட்டு ஒரு இது வரும். அதாவது அந்த கிராண்ட்மா ஸ்கெலிட்டன் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு இது வருவாங்க, இந்த பாஸ்ஸு. அவங்கக்கிட்ட அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் இன்னும் கேர்ஃபுல்லாக இது பண்ணணும். சரி, அதை ப்ளே பண்ணுறதுக்கும் ஃபன்னாக இருக்கும். ஸோ இப்போ வேறாச்சும் இப்போ நீங்கள் உங்கள் ஆஃபீஸ் இதெல்லாம் அப்கிரேட் பண்ண போகிறீங்க. ஆஃபீஸா அதெல்லாம் நீங்கள் அப்கிரேட் பண்ண போகிறீங்கன்னா இங்கே வரலாம். ஸோ ஆஃபீஸ் இது வந்துட்டு இங்கே இருக்கு. இதுக்கு வந்துட்டு நீங்கள் கார்ட்ஸ் இந்த மாதிரி சேர்க்கணும். நீங்கள் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா மணி வேணும். ஸோ எனக்கு காசு குறைவா இருக்கு. வந்துட்டு வேறு என்ன, இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் போக போக வந்துட்டு அன்லாக் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு அன்லாக் பண்ணால் உங்களுக்கு இந்த இது வேணும். ஓகே, நான் அன்லாக் பண்ணிட்டேன்னா இதுக்கு போய்ட்டு நான் இது தாராளமாக வாங்கலாம். ஸோ இப்போ எனக்கு நியூ இது கிடச்சிருக்கு. இப்போ வச்சு நம்ம காசும் வந்துட்டு நிறைய சம்பாதிக்கலாம். ஓகே இருங்க, இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஏற்றுனா அந்த இது தான் தட்டணும். அப்படி உங்களுக்கு இந்த 3 இது மாதிரி இல்லைன்னா அது வந்துட்டு இந்த இது இருக்குல்ல, பேக் நெக் அப்புறம் இந்த உடம்பு இது அது மட்டும் தான் வரும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இது பண்ணணும். இப்போ ஃபுட்னா வந்துட்டு நான் வந்து இது தட்டிட்டேன். ஓகே, இந்த சோப்பில் அழுத்தினா என்ன காமிக்கிறேன். இப்போ நான் அப்போ காமிக்கிறேன். இந்த மாதிரி பெயின்ஃபுல்லாகி நம்மளுக்கு மேபி இதாகிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு வாட்டி நான் பாக்ஸ் இது பண்ணி அதை லூஸ் பண்ணிட்டேன். ஸோ ஓகே, இப்போ இது என்னமா பஞ்சிங்காக்கா, இதான் பஞ்சிங்கா. உனக்கு பஞ்சிங் பேக்கா தெரியல, இது போல பேக் போல. இல்லை, ரொம்ப நாள் நான் விளாடாதனால எனக்கு ஞாபகம் இல்லை எப்படி விளாடுறது அப்படின்னு. ஆனால் ஓகே, கொஞ்சம் ஈஸியாக ரொம்ப ஃபன்னாக இந்த மாதிரி தான் இருக்கும் அது. வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு இது இருக்கும். இங்கே இருக்கிற இது என்னென்னா, இது வந்துட்டு இந்த மற்ற பிளேயர்ஸ்லாம் இருக்காங்களே, இது பண்ணுங்க. இந்த மாதிரி மற்ற பிளேயர்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்க கூட நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து என்னது அந்த கிராக் கிட் பண்ணலாம். நம்மளும் போய்ட்டு மற்றவங்க இதுக்கு பண்ணலாம். அது வந்துட்டு அவங்க அன்லாக் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே ஸ்கின்ஸும் இருக்கும். நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்கின்ஸ்லாம் எடுத்துக்கலாம். பட்னா என்கிட்ட மொத்தம் இந்த ஸ்கின்ஸ்லாம் இருக்குது, கொஞ்சம் நிறைய ஸ்கின். ஸோ அதில் தான் ஒன்று வச்சுருக்கேன். ஓகே வாங்க இவனை பார்ப்போம். நெக்குன்னா அந்த இது தட்டிடணும் நம்ம. ஸோ என்ன இப்போ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒரே ஒரு கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் எனக்கும் வந்துட்டு ஒரு ஆசை யூடியூபர் ஆகணும் அப்படின்னு. அப்போ அதனால வந்துட்டு நான் வந்துட்டு இந்த மாதிரி வீடியோலாம் போடுறேன். அப்புறம் இந்த வீடியோவுக்கு மேலே வந்துட்டு ஒரு வீடியோ இருக்கும். அதாவது அஸ்தி ஃபீமன் சேலஞ்சுன்னு ஒரு வீடியோ இருக்கும்.
அதில் தான் வெயிட் பண்ணுங்க. ஆமாம், ஓகே, இது ஆர்மி. ஓகே, அதில் தான் வந்துட்டு அங்கே ஒரு ஆள் தருவாங்க நடுவில் பச்சை கலர் சட்டை போட்டு. அதுதான் நான். ஆக்சுவலாக நான் வந்துட்டு சின்ன பையன் தான். நான் வந்துட்டு ஸ்கூல் ப்ராஜெக்டாக நான் திறந்தேன். இப்போ நான் அது வந்துட்டு இந்த மாதிரிலாம் போட்டிருக்கேன். இது ரெண்டாவதாக வர்ற வீடியோ. அதாவது 7 வீடியோஸ் போட்டிருக்கேன். ஆனால் மற்றெல்லாம் ஷார்ட்ஸு 6 ஷார்ட்ஸு. அப்புறம் இப்போ இதோட சேர்த்தா 2 வீடியோ. நான் சும்மா எல்லோவில் கொடுத்தா கூட அவங்களோட இது அந்த குறை. ஸோ அது இது பண்ணுறதுக்கு ஒரு கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஸோ உங்களுக்கு இன்னும் வந்துட்டு நிறையா ரோப்ளாக்ஸ் வீடியோ அந்த மாதிரிலாம் வேணும்னா வந்துட்டு மேபி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்துட்டு வாரத்துக்கு வீடியோ போடுவேன். ஸோ அப்போ வந்துட்டு பார்த்துக்கலாம். இதான் வந்துட்டு நான் ரோப்ளாக்ஸ்லேயே ரொம்ப விளாட்ற கேம்னா அது வந்துட்டு ஒரு கேம் இருக்குது. அந்த கேம் பேர் வந்துட்டு மறந்துட்டேனே, டாக்ஸி பாஸ். அதுதான் வந்துட்டு அதுதான் வந்துட்டு எனக்கு பிடிச்ச கேம் இதில் ரோப்ளாக்ஸ்லேயும் நான் விளாண்டுதில்ல. ஸோ அதுதான் வந்துட்டு நான் ரொம்ப நிறைய விளாடுவேன். இன்னொன்னா அது நான் கொஞ்சம் ப்ரோவும் கூட. ஏன்னா எனக்கு அதில் வந்துட்டு கொஞ்சம் பாயிண்ட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு இது இருக்குது. அதாவது நீங்கள் கொஞ்சம் இது இங்கே ஒரு பாஸ் ஆஃபீஸ் மாதிரி இருக்கும். அதுக்கு வந்துட்டு இங்கே 10,000 எவ்வளோன்னு தெரில சம்திங். அதுக்கும் ரொம்ப மேலே வந்துட்டு நீங்கள் கஸ்டமர்ஸை வந்துட்டு நீங்கள் இது பண்ணணும். கஸ்டமர்ஸை வந்துட்டு நான் குட்டாக வந்துட்டு அந்த கிராக் பண்ணிட்டு மாதிரி அனுப்பணும். இப்போ இங்கே வந்துட்டு நம்மளோட இது இருக்கும். ஸோ நம்மளோட எப்படி இருக்குது நம்ம ஸ்கில் அப்படின்னு. ஸோ யுவர் சக்ஸஸ் ரேட் இஸ், இது வந்துட்டு என்னோடய ரேட்டு. இதான் வந்துட்டு என்னோடய இதெல்லாம். யுவர் ரேங்க் இஸ் ஸ்கில் அப்படிலாம் வந்துட்டு நான் கொஞ்சம் இது அந்த ஸ்கில்னால் வந்துட்டு 30 to 65. ஸோ அந்த பெனிஃபிட் வந்துட்டு ரீச் ரெகுலர் போர். எனக்கு மட்டும் ஏன்டா எப்படியா இருக்குது. ஓகே நம்ம ஆஃபீஸ்க்கு போவோம். ஸோ இன்னொன்று இதில் ஃபன் என்னென்னா நம்ம வந்துட்டு மற்றவங்க இதுக்கு போய்ட்டு கிராக் பண்ணலாம். மற்றவங்க என்ன நம்மளே கிராக் பண்ணி விட்டாங்கன்னா அப்புறம் நம்ம அவ்வளோதான். பாருங்கள் இது யாரோட இது. ஸோ என்னோடய இது இது மட்டும் வந்துட்டு என்கிட்ட நிறையா ரோப்ளாக்ஸ் ஐடி இருக்குது. அதில் நான் திறந்தது வந்துட்டு இன்னொரு ஃபோனில் இருக்குது. ஸோ இது வந்துட்டு நான் 2ஆவதாக திறந்தது வந்துட்டு மச்சான் 7784. இது வந்துட்டு நான் 2ஆவதாக திறந்தேன். அப்புறம் 3ஆவது வந்துட்டு என் டேப்பில் இருக்குது. ஸோ அது வந்துட்டு இப்போ வர்ற வீடியோஸ்லலாம் வரும். ஸோ பாருங்கள் இவரோட பேர் வந்துட்டு குவாசியாக்ஸ் ஆஃபீஸ். ஸோ நம்ம சும்மா போய் பார்ப்போம் நம்மளுக்கு இது பண்ணுறாருன்னு. ஓகே பண்ணுறாரு, பார்ப்போம் இவர் எப்படி பண்ணுறாருன்னு. ஓ தப்பாக பண்ணாருன்னா நம்மளும் வந்துட்டு இதாகிடும், நம்மளும் டெட் ஆகி அப்புறம் நம்ம ஆஃபீஸில் தான் வருவோம். ஆனால் இதுக்கு மற்றவங்களாம் இது பண்ணுறதுட்டு நம்ம காசுலாம் தரணும். அது ஜஸ்ட்டு நம்ம ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம். ஸோ பாருங்க நான் என்னோடய ஆஃபீஸ்க்கு போயிடுறேன். ஆக்சுவலாக அந்த கேம் வந்துட்டு நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா ஒரு நாள் வந்துட்டு இது நம்மளுக்கு பண்ணார் அவரே தான் எண்ணி கை பண்ணிவிடுவோம். ஓகே இந்த கேம் நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா எப்போவுமே வந்துட்டு ப்ரூக் ஹெவன் விளாண்டுட்ருப்பேன். அப்போ அது விளாட்றப்ப இது நான் கண்டுபிடிச்சேன். சரி கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு விளாண்டு பார்த்து எனக்கு வந்துட்டு இதை பிடிச்சி போயிடுச்சு. அதாவது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு கேமு. சரின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணது தான் இது. ஸோ அதை நம்ம கண்டினியூ பண்ணலாம். அப்படி கண்டினியூ பண்ணி விளாண்டு தான் இது. ஆக்சுவலாக அது வந்துட்டு நான் தேடிட்டு இருந்தேன். இந்த கேம் விளாண்டு ரொம்ப நாள் ஆச்சு எங்கே போச்சுன்னு. இன்றைக்கி நான் கேமிங் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோம்ல அந்த ஹிஸ்டரியில் தேடுறேன். ஸோ இது வந்துட்டு எனக்கு கிடச்சிச்சு.
ஸோ இங்கேயும் வந்துட்டு ஒரு இது இருக்கும் சேரு. அது வந்துட்டு நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம். இந்த நான் அப்கிரேட் பண்ணிட்டேன்னா இப்போ வந்துட்டு இது இன்னும் கொஞ்சம் கேமிங் லெவல் ஆகிடும். ஸோ இந்த சேரு இப்போ இந்த மாதிரி தான். ஸோ இப்போ இது பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் இந்த கஸ்டமர்ஸ்க்கு இதாக இருக்கும். ஆனால் கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் நல்லா அடுத்தது பாஸா இல்லை அப்படி தான் வந்துச்சு. நான் சரியாக படிக்கல. அடுத்தது பாஸ் வந்தால் நான் இந்த பாஸ் வர வரைக்கும் நான் வந்துட்டு உங்களுக்கு காமிப்பேன். ஸோ பாஸ் இது வந்துட்டு எப்படி இது பண்ணுறீங்க. இப்போ உங்களுக்கு பாஸ் வருதுன்னா அது ஒரு மாதிரி அலர்ட் மாதிரி வந்துடும். அதாவது சோப்பு கலர் இதை வச்சு ஒயிங் ஒயிங் ஒயிங்னு சொல்லிட்டு ஒரு அலர்ட் வந்துடும். ஸோ அதை வச்சு வந்துட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே பாஸ் வருது அப்படின்னு. சில நேரத்தில் வந்துட்டு இது ரொம்ப ஹார்டாகவும் இருக்கும். சில நேரத்தில் இப்போ பாஸ் இருக்குல்ல, சில பாஸ்லாம் வந்துட்டு வந்தால் அது ரொம்ப சின்னதாகிடும் அந்த பச்சை கலரு. அப்போ நம்ம போடுறதுக்கே வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இது யார் என்னடா பண்ணுறானுங்க உனக்கு. ஸோ பார்க்கணுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே அந்த அப்படியே சப்ஸ்கிரைப்க்கு பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அங்கே ஒரு மணி மாதிரி ஒன்று இருக்கும். அதை தட்டி விட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் இதெல்லாம் வந்துட்டு பார்க்கலாம். நான் போட்டோன்னே இது மாதிரி நோட்டிஃபிகேஷன் மாதிரி வந்துடும். ஆக்சுவலாக இந்த கேம் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதாவது எப்படின்னா இப்போ இது பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் நம்மளுக்கு டைமே தெரியாது. இது போகுது அப்படின்னு நம்ம பாட்டுக்கு அப்படியே விளாட வேண்டியதான். சும்மா என்னது அந்த மற்ற கேம் மாதிரி இல்லாமல் சும்மா அப்படியே பீஸாக அந்த பச்சை வந்தால் மட்டும் பட்டுன்னு இது பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி தான் காய்ஸ். ஸ்கெலிட்டன் இதுதான் பாஸ் ஸ்கெலிட்டன் ரெஸ்பான். இந்த மாதிரி ஒயின்னு இருக்கும். இதான் ரொம்ப கஷ்டம் காய்ஸ். மறக்காமல் அப்படி இந்த கேம் வந்துட்டு விளாட போகிறீங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க. இது அவ்வளோ சீக்கிரம் ஓடும் காய்ஸ். பாருங்க எவ்வளோ ஆகும் போதுங்க. So close. Oh my god. கண்டிப்பாக நான் தோற்றுருவேன் நினைக்கிறேன். அந்த பாஸ் வரப்போ கொஞ்சம் இதாக இருக்கும். கொஞ்சம் பதட்டமாக இருக்கும். கொஞ்சம் இதாக இருக்கும். படப்படப்பாக இருக்கும். மற்ற நேரத்துலாம் இப்போ வருதா அப்படியே இது பண்ணிடுறேன். ஓ பேட்ச் ஒன் ஸ்னீம் ஸ்னாப்பிங் ஸ்டூடியோ. வெயிட் பண்ணுங்க. இங்கே நான் இன்றைக்கி ஒன்று பார்த்தேன். ஓரானே இது என்ன இது ஆக்சுவலாக எலக்ட்ரிக் ஓரா. இப்போ என்கிட்ட ஆல்ரெடி இருந்திருக்கோ. இது என்னது இது? ஓகே இதெல்லாம் இது நல்லா இருக்குன்னு பார்ப்போம். இது வேணாம், இதுவும் வேணாம், இது வேணாம். வியோமிக்ஸ். ஓ ஜோக்கரு ஸ்டார்ட் பஸ்டா. அது என்னது ப்ரோ நான் வாங்கிட்டாலுக்கு எனக்கு காசு இருக்குது. ஆனால் எது நல்லது தான் எனக்கு தெரியல. ரெட் எலக்ட்ரிக் எனக்குமா நான் இது வாங்க போகிறேன். ஓ கெட் இன் வீல் தானே நல்லது. மட்டும் இந்த மாதிரி இதில் இருக்க சொல்லுவானுங்க. பரவாயில்ல நம்ம இதை வாங்கிப்போம். நல்லா தான் இருக்கிடுவோம். ஆஃபீஸ் அப்கிரேட் பண்ணோன்னா பஞ்சிங் பேக் ட்ரில் போகோஸ்தி.
இப்போ இந்த ட்ரில்லு போகோ ஸ்டிக் இந்த காட்டெலாம் வந்துட்டு நான் இது பண்ணோம். வெயிட் பண்ணுங்க. ஓகே 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 ஓகே. காசு இல்லை இதுக்கப்புறம். இப்போ போய்ட்டு ஆஃபீஸ் இதில் ட்ரில்லுனா சரி ஓகே. ஏன் நம்ம போய்ட்டு காசு எடுக்கணும்? என்ன இது தோடுங்க யாரா எனக்கு எண்ணி ஸோ நம்ம கஸ்டமருக்கு பஞ்ச் பேக் கொடுத்துட்டு இப்போ பேக்கு. இந்த மாதிரி தான் இது அப்படி அவ்வளோ சின்னதா. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரேட்டிங் இருக்கும் அந்த செட்டு. அதாவது மொத்தமாக உங்கள் கடைக்கு எத்தனை ஸ்டார் எனக்கு இன்னும் 2 தான் இருக்குது. ஆனால் பேட்ச் வந்துட்டு நான் மொத்தம் 3 பேட்ச் வச்சுருக்கேன். ஸோ அங்கே மேலே தெரியும் வர்றாங்க பேரா. நீங்கள் மொதல் தானே உனக்கு உடச்சி விட்டேன். ஓல வேறு நான் பட்டுன்னு செய்வேன். ஸோ ஈஸி பட்டுன்னு வச்சிடலாம். இந்த மாதிரி தான் நீங்கள் சும்மா நார்மலாக வச்சாலே அது அப்படியே போயிடும். ஃபுட் பாருங்கள், இதுவும் அப்படியே செய்கிறேன் பாருங்க. சும்மா அப்படியே நம்ம அடுக்க வேண்டியதான். என்ன அது வந்துட்டு க்ரீனுக்கு தொடர்ந்துட்டு நம்ம கொஞ்சம் பார்த்துக்கலாம். சன்னத்தில் வந்துட்டு இந்த மிஷினை வந்துட்டு கட்டு போய் வந்துடுமா. இப்போ வந்துட்டு நம்ம தான் அந்த மிஷினை வந்துட்டு கொஞ்சம் சரி பண்ணணும். Oh my god, 300. வாங்க திரும்ப உடைக்கலாம். எறும்பு உடைக்கலாமா? வந்துட்டு நான் சோலோவாக விளாட்றேன். ஸோ அடுத்து நான் வந்துட்டு பார்க்குறேன். அப்போ எனக்கு சான்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா நான் அவங்களுக்கு அப்புறம் அவங்க கூட சேர்ந்து நான் விளாடுவேன். வேறு ஏதாச்சும் கேம் அந்த மாதிரி. ஓகே பஞ்ச் பேக் இதுக்கே 5 ஸ்டார் வந்துச்சா? ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு இல்லை இன்னொன்று பண்ணலாம். ஸோ அந்த அந்த இது இருக்கும், அந்த கொஸ்டின்ஸ் மாதிரி அதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்துட்டு ரோபாக்ஸ் கேட்குது. என்கிட்ட ரோபாக்ஸ் இல்லவே. அப்புறம் வந்துட்டு நீங்கள் இன்னொன்று பண்ணிக்கலாம். இந்த பிளேயர் கூட வந்துட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ அதாவது நான் வச்சுருக்கேன்னா அவங்க வந்துட்டு அக்செப்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்கின்ஸ் நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஸ்கின் வேணும் அப்படின்னு நான் இது ட்ரேட் பண்ணுறான்ட்டு அவன் வந்துட்டு எனக்கு ஒரு இது கொடுக்கணும். அவன் எனக்கு ஒரு இது கொடுக்கணுமே. இப்படியும் பண்ணலாம், இல்லை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு கொடுக்க போகிறீங்க அந்த மாதிரினா இப்படியும் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இருக்க போகிறேன்னா இது வந்துட்டு ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ நான் கொடுத்துருவேண்ணே. டிக்ளைன் பண்ணால் ட்ரேட் கேன்சல். சொன்ன மாதிரி தான். அவங்க டஸ்டின் a new customer. பேனிக்கே ஆகாமல் ரிலாக்ஸாக பண்ணலாம் இந்த இதெல்லாம். ஸோ வேறு எதாவது அப்டேட் பண்ணுவோமா?
வேறு எதுவும் அப்டேட் பண்ணுறோமோ நல்லாவே இல்லை. ஸோ ஓகே, ஸோ இந்த 20 நிமிஷத்தோட ஸோ ஆனால் வந்துட்டு நம்ம கடைசி இது. ஸோ வீடியோ எண்ட்லாம் பண்ணல, நம்ம இன்னொரு கேமில் ஆட போகிறோம். ஸோ தட்ஸ் மை ஃபேவரட் டாக்ஸி பாஸ். ஓகே, இது அவ்வளோதான். இதுக்கப்புறம் முடிஞ்சிட்டு ஸோ இதோட பார்த்து வேணும்னா வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக வந்துட்டு நான் பட்டு வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாடுவேன். ஸோ நான் வந்துட்டு அப்படி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிக்கிட்டு அவங்க கூட சேர்ந்து ஆடுறேன். ஓகே, வந்துட்டு விளையாட்டு நம்ம வேறு கேம் போடுவோம். ஸோ ஓகே, இதான் வந்துட்டு என்னோட இது. ஓகே, ஸோ இதான் வந்துட்டு நான் சொன்னல என்னோட டேப்பில் ஒரு அக்கௌண்ட் இருக்குன்னு, அதுதான் இந்த இது. ஆக்சுவலாக இதில் தான் வந்துட்டு ரொம்ப ஓப்பியான இதெல்லாம் இருக்கும். இப்போ வந்துட்டு ஓகே, நம்ம ஃபேவரட்டான டாக்ஸி பாஸ் விளாட்லாமா? எங்கே டாக்ஸி பாஸ் என்னடா போச்சு? ஆமாம் காட், எங்கே போய் இருங்க, நான் இதில் தட்டுறேன். டாக்ஸி பாஸ். ஓகே, டாக்ஸி பாஸ் இருக்கும். ஓ ஆமாம், இந்த இது ஆக்சுவலாக நான் கடைசியாக வந்துட்டு ஹாலோவீன் அப்டேட்க்கு விளாண்டேன் இந்த டாக்ஸி பாஸ். அதுக்கப்புறமா வந்துட்டு நான் திறக்கவே இல்லை. ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த டாக்ஸி பாஸ். இதுவே வந்துட்டு ஒரு ஃபன்னான கேம் தான். அதாவது இதோட கான்செப்ட் நான் சீக்கிரம் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு இது பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் அவங்க கஸ்டமர்ஸு இதெல்லாம் வந்துட்டு ஏற்றணும். ஆனால் வந்துட்டு உங்களுக்கு பாயிண்ட் இருக்கணும். அதாவது மேலே வந்துட்டு உங்கள் காடிக்கு வந்துட்டு ஒரு ரேட்டிங் இருக்கும். இப்போ என்னோட ஹையஸ்ட் ரேட்டிங் வந்துட்டு 6 கிட்ட போகும். ஆனால் எவ்வளோன்னு தெரில, டெக்கா அப்போ சும்மா வச்சுக்கோங்க. இப்போ 7னா அங்கே கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. 7க்கும் மேலே வந்துட்டு கஸ்டமர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள இப்போ நீங்கள் உங்கள் ரேட்டிங் வந்துட்டு 7, ஆனால் வந்துட்டு அந்த கஸ்டமர்ஸ் ரேட்டிங் வந்துட்டு 71 இருந்தாலும் அந்த கஸ்டமர்ஸ் உங்களால் ஏற்ற முடியாது. ஏன்னா அது வந்துட்டு நீங்கள் ஏற்ற போனீங்கன்னு வைங்களேன், அந்த கஸ்டமர்ஸே சொல்லிடுவாங்க யோர் ரேட்டிங் இஸ் டூ லோன்னு. ஆனால் நம்மளோட வந்துட்டு 7ல் இருந்தாலும் அவங்க 7-1 லைக் 6-7 இப்போ அப்படி இருந்தாலும் அவனுங்க வந்துட்டு என்னது நம்ம சொல்லுவானுங்க நம்ம ரேட்டிங் ரொம்ப குறைவாக இருக்குன்னு. என்ன காடியில் எங்கே இருக்குது? ஆமாம், நான் தான் காடி மாற்றி விட்டேன் அவனுங்களுக்கு. 5.8. ஸோ நான் ரொம்ப வந்துட்டு இந்த காடி தான் யூஸ் பண்ணுவேன். ஆக்சுவலாக ரொம்ப வேகமாக போவேன். நான் எவ்வளோ காசு திரும்ப அதுக்கு செலவு பண்ணேன். நிறைய காசு இதுக்கு நான் செலவு பண்ணுவேன் செய்கிறதுக்கு மட்டுமே. இல்லை என் சவுண்டை கேளுங்க, ஜோக்காக இருக்கும். பாருங்க, ஹேங் ஆகுது கொஞ்சம். கேளுங்க. டர்போ சவுண்டு கேட்குது, நல்லா கேளுங்க. சாட்டிஸ்ஃபைங் இந்த டர்போ சவுண்டில். ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் வந்தோன்னே சவுண்டை குறைச்சிக்கிட்ட ரொம்ப இதாக இருக்குது. நீங்கள் வந்தோன்னே அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நேராக ஒரு இடம் இருக்கும். அங்கே போனீங்கன்னா அவங்க எழுத்து போட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு இது இருக்கும், சைன் போர்ட்லாம். அப்படி உங்களோட பேர் போட்டுருந்துச்சுன்னா நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு நான் வந்துட்டு இப்படி தான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நான் வந்துட்டு டியூட் அப்படின்னு போட்டு அந்த கண்ணாடி இது போட்டு வச்சுருக்கேன். ஓகே, இப்படி காடி வந்துட்டு பக் பண்ணி இப்படி தான் இல்லை, எப்படி வேணால் பக் பண்ணலாம்.
நான் வந்துட்டு இப்படி தான் இருக்கேன். இப்போ வந்துட்டு இது உங்கள் கம்பெனி இருக்கும், நீங்கள் அப்கிரேட் பண்ணணும் கம்பெனியை. ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்பெனின்னு இருக்கும், நீங்கள் அதை தட்டுனீங்கன்னா வரும். ஓகே, ஸோ வந்துட்டு உங்கள் கம்பெனி வந்துட்டு இப்போ லெவல் 8 அப்கிரேட் டு லெவல் 8னா இப்போ வந்துட்டு நம்ம 7ல் இருக்கோம் அப்படின்னு இங்கேயும் காமிக்கும். யுவர் கார் ஹேஸ் ப்ரோக் டவுன் என்னோட இந்த கஸ்டமர்ஸோட. சரி, நான் முதல் வந்துட்டு இந்த இதெல்லாம் வந்துட்டு சரி பண்ணி விட்டுருவேன். ஓகே, ஏன்னா வந்துட்டு அப்கிரேட் பண்ண என்கிட்ட 2 தான் இருக்குது. இப்படி இருக்குன்னா நீங்கள் மாற்ற போகிறீங்க உங்களை இதில் எடிட் லோகோ தட்டிட்டு உங்கள் ஃபாண்ட்டு இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். வந்துட்டு இங்கே வந்துட்டு நீங்கள் உங்கள் காசை வந்துட்டு கொலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, 200 வரும் பார்த்தா வரல, ஏதோ இங்கே தான் இருக்குது நம்ம மெக்கானிக் இதெல்லாம். ஸோ அந்த காடி ஓட்ட முடியாது, ஆனால் வந்துட்டு நம்ம இது பண்ணலாம். ஸோ நம்ம டாக்ஸி ஓட்டலாம் இல்லைனா வேணாம். ஏன்னா வந்துட்டு அவங்க தான் ஓட்டுவாங்க, ஸோ நம்மளும் ஓட்ட வேணாம். அப்படி நீங்கள் ஓட்டுறதுனா ஓட்டுங்க, நான் வந்துட்டு ஓட்டுவேன். நான் எப்படின்னா 5.8 இருக்குல்ல அந்த காடி இது எவ்வளோ 5.3 இந்த காடி. அப்படி இதோட கூடியாக இருந்தாங்கன்னா நான் அந்த 5.8 எடுப்பேன். அது ரொம்ப மெதுவாக போகும், அது எலக்ட்ரிக் காடி, இன்ஜின்லாம் வந்துட்டு மாற்ற முடியாது. அதான் பாருங்க, நான் சும்மா உங்களுக்கு டெமோ காட்டுறேன். இந்த 5.3 வந்துட்டு நான் போயிட்டு இவனை அவன் ஏற்றிட்டான். இப்போ நான் போயிட்டு இப்படி இருந்துச்சுன்னா நான் போயிட்டு இவனை ஏற்றுறேன் அப்படின்னா அவனே சொல்லிடுவான், I'm not sitting in there in that car. நான் வந்துட்டு your car rating is too low அந்த மாதிரிலாம். இங்கே வந்துட்டு ஃபேமிலியும் இருக்கும். அந்த ஃபேமிலி எப்படி தரமா இருப்பாங்க, நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் பெரிய காடியாக எடுக்கணும். அதுவும் இந்த மாதிரி இல்லாமல் எஸ்யூவி காடிலாம் தெரியுங்க, இந்த ஹெச்ஆர்வி நம்ம இதுக்கெலாம் ஹெச்ஆர்வி, ஆனால் அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் எடுக்கணும். ஸோ 5.8 என்னோடய இது தவிர நான் ஏற்றின வரைக்கும் ஷாப் கீப்பரு இல்லைனா வந்துட்டு பிஸ்னஸ் மேன் இவங்க தான் நான் ஏற்றிருக்கேன். மிஞ்சி போனால் லாயரு ஒருத்தர் ஏற்றிருக்கேன். ஸோ அப்போ நீங்கள் உங்கள் கம்பெனி அப்கிரேட் பண்ணால் இங்கே வந்துட்டு ஒரு இது இருக்கும், இங்கே போட்டிருக்கோம். ஓகே, உங்களுக்கு வந்துட்டு இந்த ஜாமான் வேணும் அப்படின்னு டெலிவரி கஸ்டமர்ஸ்லாம் இருக்குது, அது கீழே போட்டிருக்கோம். இப்போ இந்த 2 காடியும் வந்துட்டு ஒன்று இன்னும் ஃபிக்ஷன் தான் இருக்குது. அப்படி நீங்கள் வந்துட்டு உங்கள் ஆளுங்களுக்கு வந்துட்டு நீங்கள் இன்னும் நிறையா இது கொடுக்க போகிறீங்கன்னா, அதாவது காடிக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ்னால் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்றணும், அதுவும் ஸ்கில்லையும் வந்துட்டு ஏற்றணும். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு அவங்க பெரிய காடிலாம் இது பண்ண முடியும். ஸோ இருங்க, நான் அந்த கஸ்டமரே மறந்துட்டேன். லபித்தலஞ்சி இது கிட்டத்தட்ட 250 150 மேலே போகும் அந்த காடி. ஆனால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த காடி. அண்ட் தென் இதில் கராஜும் இருக்குது. நீங்கள் உங்கள் ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா கராஜுன்னு ஒன்று இருக்கும், அதில் கூட நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். என்னத்தில் நீங்கள் அவசியமாக நான் நல்லா ஓட்டுறேன், எப்போவுமே அங்கங்கே இடிச்சு ஓட்டுவேன். ஏமே சொல்லி வாயமில்ல. ஆமாம், எப்போவுமே வந்துட்டு நான் வேறு மாதிரி காடி தான், அதாவது காடி எடுத்தனாலே எங்கேயாச்சும் முட்டி தான் ஓட்டுவேன். இன்னைக்காச்சும் யாரா யாரும் தெரியல, இப்படி வளைஞ்சு போகுது ரோடு. கண்டிப்பாக அது வால் ஆயிரும், ரொம்ப தூரம் இருக்குது. இந்த மாதிரி இல்லை, நான் ஸ்கிப் பண்ணேன்னா அவ்வளோதான், இதானுங்க தெரிச்சிடும். அப்புறம் இந்த மாதிரி வேணால் ட்ரிஃப்ட் பண்ணலாம், அது கொஞ்சம் நீட்டான இடம் வேணும். ஸோ அது ரொம்ப லாங்காக டேக் பண்ணி நான் வந்துட்டு அந்த கஸ்டமர்ஸ் இறக்கி விடுறதுக்கு அப்புறம் இறக்கி விட போகிறப்ப வேணால் நான் வந்துட்டு உங்களுக்கு திரும்ப ட்ரீட் பண்ணுறேன். இப்போ அது வரைக்கும் நான் வீடியோவை கட் பண்ணுறேன்.